ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன அப்டேட் பார்க்க போகிறோன்னு பார்த்துட்டிங்கன்னா, டிஎன்பிஎஸ்சி அதாவது காம்படிட்டிவ் எக்ஸாமுக்குள்ள ரொம்ப முக்கியமான டாபிக்ஸ் தான் பார்க்க போகிறோம். காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸில் பார்த்துட்டிங்கன்னா சமச்சீர் கல்வி 6ஆம் வகுப்புலேருந்து 12ஆம் வகுப்பு வரைக்கும் இருக்க புக்குகளை அதாவது தமிழ் புக்ஸ் ரொம்ப ப்ரிப்பேர் பண்ணணும் அப்படின்னு சொல்லுவாங்க. தமிழ் புக்ஸில் இருக்க ஒவ்வொரு இயலை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். ஒவ்வொரு இயலில் இருக்க செயல் பகுதி, இலக்கண பகுதி, இது ரெண்டு தான் நம்ம பார்க்க போகிறோம். ஏன்னா அந்த செயல் பகுதி, இலக்கண பகுதி பார்த்துட்டிங்கன்னா டிஎன்பிஎஸ்சி குரூப் 1, குரூப் 2, குரூப் 4 காம்படிட்டிவ் எக்ஸாமுக்கு அது எல்லாத்துக்குமே பார்த்திங்கன்னா ரொம்ப ஹை ப்ரியாரிட்டி கேட்குற கொஸ்டின்ஸ். அதாவது தமிழில் மட்டும் பார்த்திங்கன்னா 100 கொஸ்டின்ஸ் கேட்குறாங்க. 100 கொஸ்டின்ஸ்லேயே பார்த்திங்கன்னா 98 எடுத்தாலே போதும். நம்ம அடுத்த வர டாபிக்ஸில் கொஞ்சம் டம்ப் பண்ணி படிச்சுக்கலாம். இப்போ பார்த்துட்டிங்கன்னா நாம் 6ஆம் வகுப்பில் தமிழ் புக் எடுக்கிறோம். 6ஆம் வகுப்பு தமிழ் புக்கில் நாம் என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்துட்டிங்கன்னா, ஃபஸ்ட்டு 3ஆம் பருவத்துக்கான புக்கை பார்க்க போகிறோம். இப்போ ஏன் எடுத்துகிட்டு 3ஆம் பருவம் புக் எடுத்துக்கிட்டேன் அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா, 6ஆம் வகுப்பில் ஃபஸ்ட் டைம் புக்கில் பார்த்துட்டிங்கன்னா 9 இயல்கள் இருக்குது. அந்த 9 இயல்கள் நம்ம படித்து முடிக்கணும். பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஆல்ரெடி ஸ்டார்டிங்கில் படிக்கிறவங்களா இருந்தீங்கன்னா ஸ்டார்டிங்லேயே 9 இயல் இருக்குன்னு சொல்லிட்டு படிக்கிற கொஞ்சம் கஷ்டமாக விட்டுருவீங்க. இப்போ 3ஆம் இயல் எடுத்துட்டோம், 3ஆவது பருவம் எடுத்துட்டோம்னா 3ஆம் பருவத்தில் பார்த்துட்டிங்கன்னா வெறும் 3 இயல் தான் இருக்குது. அந்த 3 இயலை நம்ம படிச்சுக்கிறதுக்கு ஒரு நாள் பார்த்திங்கன்னா ஒரு நாளில் நீங்கள் ஒரு 1/2 hour டைம் ஸ்பெண்ட் பண்ணிங்களா போதும். 6ஆம் வகுப்போட 3ஆம் பருவத்துக்கான புக்கை நீங்கள் 1/2 hourல் நீங்கள் முடிச்சிடலாம். இதுக்கான செயல் பகுதி தான் நம்ம பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் ஃபஸ்ட் டைம் வீடியோ பார்க்குற வியூவராக இருந்தீங்கன்னா நம்ம சேனலில் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிடுங்க. இது போல் அப்டேட்ஸ் எல்லாம் நீங்கள் தெரிஞ்சுக்குவீங்க. வாங்க வீடியோக்குள்ளே போவோம். ஆறாம் வகுப்பில் 3ஆம் பருவத்துக்கான புக் எடுத்துட்டோம். பார்த்துட்டிங்கன்னா ஃபஸ்ட்டு அதுக்கான செயல் பகுதி எடுக்க போகிறோம். செயல் பகுதி என்னென்னு பார்த்துட்டிங்கன்னா, ஃபஸ்ட்டு 6ஆம் வகுப்பில் என்னென்ன சப்ஜெக்டில் இருக்குது, அதாவது என்னென்ன பாடங்கள் இருக்குது அப்படின்னு பார்த்துருவோம். நான் ஸ்க்ரால் பண்ணிட்டு வரேன். இப்போ நீங்கள் இந்த எதுக்காக படிச்சுக்கணும், ரொம்ப காம்படிட்டிவ் எக்ஸாமுக்குலாம் உங்களுக்கு அதிகமாக யூஸ் ஆகும். இது நீங்கள் ஒரு புக் எடுத்து நீங்கள் படிச்சுட்டு இருந்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப டைம் அதிகமாகும். அதாவது படிக்கிறதுக்கு ஒரு சில பேர் கஷ்டப்படுவீங்க. அதுக்காக நம்ம வீடியோ பார்த்துட்டிங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும், அண்டர்ஸ்டாண்ட் ஆகிரும். ஃபஸ்ட்டு 6ஆம் வகுப்பு 3ஆம் இயல் தமிழ் புக்கில் 3ஆம் பருவத்தில் பார்த்துட்டிங்கன்னா 3 இயல் இருக்குது. அந்த 3 இயலில் இருக்க இன்ட்ரொடக்ஷன் அதை இந்த டாபிக்ஸ் தான் நம்ம பார்க்க போகிறோம். இதில் செயல் பகுதி, இலக்கண பகுதி, இது ரெண்டு தான் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது என்னென்னு பார்த்திங்கன்னா, முதல் இயலில் இருக்க செயல் பகுதி தான் பார்க்க போகிறோம். அது என்னென்னு பார்த்திங்கன்னா, முதல் இதில் இருக்க செயல் பகுதி பார்த்திங்கன்னா இதுதான் செயல் பகுதி. கவிதை பேழைங்கிறது செயல் பகுதி. அது மனப்பாட பகுதியாக இருக்குது. மனப்பாட பகுதியாக இருக்கிறதுனால நாம் இந்த பாடலை படித்து இந்த பாடலில் இருக்க அர்த்தங்களை நம்ம தெரிஞ்சுக்கணும். ஏன்னா இதில் இருக்க கொஸ்டின்ஸ்லாம் நம்மளுக்கு குரூப் 1 எக்ஸாம், குரூப் 2 எக்ஸாம், குரூப் 4 எக்ஸாமில் காம்படிட்டிவ் எக்ஸாம் ரொம்ப கேட்கறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாகவே இருக்குது. இந்த டாபிக் பார்த்துட்டிங்கன்னா பாரதம் அன்றைய நாற்றாங்கால். இதை இதோட செயல் பகுதியோட தலைப்பு. இந்த தலைப்பில் என்ன பொருள் இருக்குது, இதுக்கு யார் எழுதுனாங்க, இந்த ஆசிரியரோட குறிப்பு என்ன, அதை பற்றியெல்லாம் பார்க்கலாம் வாங்க. பாரதம் அன்றைய நாற்றாங்கால். இந்த செயல் எழுதின ஆசிரியர் பேர் என்னென்னு பார்த்துட்டிங்கன்னா தாராபாரதி. இவரோட இயற்பெயர் என்னென்னு பார்த்துட்டிங்கன்னா ராதாகிருஷ்ணன். அதுதான் இவரோட இயற்பெயர். இவரை பார்த்துட்டிங்கன்னா கவிஞர் அப்படிங்கிற அடைமொழி வச்சு கூப்பிடுவாங்க. இவர் இயற்றிய நூல்கள் என்னென்னு பார்த்துட்டிங்கன்னா புதிய விடியல்கள், இது எங்கள் கிழக்கு, விரல் நுனி வெளிச்சங்கள். இந்த 3 நூல் பார்த்துட்டிங்கன்னா அதாவது தாராபாரதி, அதாவது இவரோட இயற்பெயர் என்ன ராதாகிருஷ்ணன், இவர் எழுதின நூலாக இருக்குது. இந்த பாடல் பார்த்துட்டிங்கன்னா தாராபாரதியின் கவிதைகள் இருந்த தொகுப்பிலிருந்து எடுத்திருக்காங்க. சரிங்களா? வாங்க இந்த பாடலுக்கான அர்த்தம் என்னென்னு பார்ப்போம். நீங்கள் ஃப்ரீ டைமில் இந்த பாடலை ஒரு 2 டைம் படிச்சிங்கன்னா போதும், இதுக்கான அர்த்தம் உங்களுக்கு தெரிஞ்சிடும். இதான் இந்த பாடல். புதுமைகள் செய்த தேசம் இது, பூமி கிழக்கு வாசல் இது, இதான் பாடல். இந்த பாடல் நீங்கள் ஃப்ரீ டைமில் 2 டைம்ஸ் படித்து பாருங்கள். உங்களுக்கு இந்த பாடலோட அர்த்தம் புரியும். இந்த பாடலில் இருக்க சொல்லும் பொருளும் அதுக்கான அர்த்தம் பார்ப்போம். ஃபஸ்ட்டு மெய் அப்படின்னு என்னென்னு பார்த்துட்டிங்கன்னா, மெய் அப்படின்னா என்ன, உண்மை அப்படிங்கிற அர்த்தம். சரிங்களா? அடுத்து தேசம் அப்படிங்கிற என்ன, தேசம் அப்படின்னா நாடு அப்படிங்கிறது ஒரு அர்த்தம். அடுத்து இந்த பாடலோட அர்த்தம் சொல்லியிருக்காங்க, பாடலோட பொருள் சொல்லியிருக்காங்க. பூமியின் கிழக்கு வாசலாக திகழும் நமது இந்திய நாடு பல புதுமைகளை செய்த நாடு.
திருக்குறள் நமது நாடு அணிந்திருக்கும் ஆடையாக விளங்குகின்றது. உண்மைகளை போற்றும் இந்திய தாய்க்கு மெய்யுணர்வு மேலாடையாக விளங்குகின்றது. இது மாதிரி இந்த பாடலோட பொருள் சொல்கிறாங்க. இந்த பாடலோட பொருள் நான் ஃபுல்லாக படிச்சுட்டு எக்ஸ்பிளைன் பண்ணிகிட்டு இருந்தேன். வீடியோ ரொம்ப அதிகமாக டைம் எடுத்துக்கும். வீடியோ பார்க்குறவங்களும் கொஞ்சம் சீக்கிரம் முடிக்கிற மாதிரி பார்க்கணும். அதுக்காக நான் பாடலோட பொருள் இதை பற்றி எது சொல்ல. பாடலோட பொருள் பார்த்து நீங்களே படிச்சிங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். அடுத்து இதில் இருக்க புக் பேக் ஆன்சர் பற்றி பார்ப்போம். புக் பேக்கில் சில கொஸ்டின்ஸில் கேட்டிருக்காங்க, அதுக்கு ஆன்சர் பற்றி பார்ப்போம். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா சரியான விடை தேர்ந்தெடுத்தல் கேட்டிருக்காங்க. இதில் ஒரு 5 கொஸ்டின்ஸ் கேட்டிருக்காங்க. இந்த 5 கொஸ்டினுக்கான ஆன்சர் நான் எடுத்து வச்சுருக்கேன். இந்த 5 கொஸ்டினுக்கான ஆன்சர் பற்றி நம்ம பார்ப்போம் வாங்க. சரியான விடை தேர்ந்தெடுத்ததில் ஃபஸ்ட்டு 5 கொஸ்டின்ஸ். அந்த 5 கொஸ்டினுக்கான ஆன்சர் நான் சொல்கிறேன். ஃபஸ்ட்டு தேசம் உடுத்திய நூலாடை என கவிஞர் குறிப்பிடும் நூல் அப்படின்னு பார்த்துருக்காங்க. அப்படின்னா என்னென்னா திருக்குறளில் தேசம் உடுத்திய நூலாடை அப்படிங்கிறது தாராபாரதி சொல்கிறார் இந்த பாடலில். அடுத்து காளிதாசரின் தேனிசை பாடல்கள் எதிரொலிக்கும் இடம், அதாவது காளிதாசரோட தேனிசை பாடல்கள் எந்த இடத்துல எதிரொலிக்கும் அப்படின்னு கேட்டுறாங்க. இந்த பாடலில் பார்த்திங்கன்னா காவேரி கரை அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. அடுத்து கலைக்கூடமாக காட்சி தருவது எது அப்படின்னு கேட்டு, கலைக்கூடமாக காட்சி எது தரும் அப்படின்னு கேட்டீங்கன்னா சிற்பக்கூடம் தான் கலைக்கூடமாக காட்சி தரும். சரிங்களா. அடுத்து நூலாடை எனும் சொல்லை பிரித்தெழுத கிடைப்பது என்னன்னு கேட்டிருக்காங்க. நூலாடைங்கிற சொல்லை பிரித்தெழுதுனா நூல் ப்ளஸ் ஆடை அப்படின்னு கிடைக்கும். அடுத்து எதிர் ப்ளஸ் ஒலிக்க என்பதை சேர்த்தெழுத கிடைக்கும் சொல் எதிர் ஒலிக்க அப்படின்னு கிடைக்கும். அடுத்து இந்த பாடலில் இருக்க அடுத்து பார்த்துட்டிங்கன்னா சரியான விடை தேர்ந்தெடுத்து முடிச்சிட்டோம். அடுத்து இந்த பாடலோட நயமறிய கொடுத்துருக்காங்க. சரிங்களா. பாரதம் அன்றை நாற்றாங்கால் என்னும் பாடலில் அமைந்துள்ள எதுகை முனை சொற்களை எடுத்து எழுதுக அப்படின்னு சொல்லியிருக்காங்க. எதுகை முனைன்னு என்னென்னு பார்ப்போம். எதுகை முனை சொற்களை அப்போ தான் நம்ம எடுத்து எழுதுறதுக்கு ஈஸியாக இருக்கும். ஃபஸ்ட்டு எதுகைன்னு என்னென்னு பார்ப்போம். எதுகை அப்படின்னு என்னென்னு பார்த்துட்டோம்னா நாங்கள் எதுகைன்னு என்னென்னு பார்ப்போம். எதுகை அப்படின்னு என்னென்னா ஒரு பாடல் அல்லது செய்யுளில் சீர்களிலோ அல்ல அடிகளிலோ 2ஆம் எழுத்து ஒன்றி வருவது எதுகை. அதாவது ஒரு பாடல் அல்ல ஒரு செய்யுள் அதில் அந்த சீரில் 2ஆம் எழுத்து ஒன்றி வருவது எதுகை அப்படின்னு சொல்லுவாங்க. எதுகை பார்த்தீங்கன்னா 2 வகைப்படும் அப்படின்னு சொல்கிறாங்க. அடி எதுகை சீரெதுகை 2 வகைப்படும். சரிங்களா. இப்போ அது எதுகை அப்படின்னு சொல்லுவாங்க. அடுத்து மோனை அப்படிங்கிறது என்னென்னு பார்ப்போம். மோனைங்கிறது என்னென்னா பார்த்துக்கோங்க, ஒரு பாடல் அல்லது ஒரு செய்யுளில் இருக்க சீரோ அல்லது அடிகளோ முதல் எழுத்து ஒன்றி வருவது மோனை அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது என்னென்னா மோனைங்கிறது என்ன, ஒரு பாடலில் இருக்க சீரோ அல்லது அடிகளோ முதல் எழுத்து ஒன்றி வருவது மோனை அப்படின்னு சொல்லுவாங்க. மோனையில் 2 வகைப்படும். அதே மாதிரி அடிமோனை சீர்மோனை. சரிங்களா. எதுகைன்னு என்னென்னா ஒரு பாடல் அல்லது ஒரு செய்யுளில் இருக்க அடியோ அல்ல சீரோ 2ஆம் எழுத்து ஒன்றி வருவது எதுகை அப்படின்னு சொல்லுவாங்க. அதே ஒரு செய்யுளில் இருக்க ஒரு சீரோ அல்லது அடிகளோ முதல் எழுத்து ஒன்றி வருவது பார்த்திங்கன்னா மோனை அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த பாடலில் இருக்க எதுகை மோனையை பற்றி நம்ம பார்ப்போம் வாங்க. இதில் இந்த பாடலில் பார்த்திங்கன்னா என்னென்ன எதுகை இருக்குது அப்படின்னு பார்த்திங்கன்னா மெய்களை அப்படின்னா மெய்யுணர்வு. எதுகை அப்படின்னா என்னென்னா ஒரு பாடலில் இருக்க பாடலில் செயலில் இருக்க சீர்களில் அடியோ அல்லது அடி அல்லது சீர் 2ஆம் எழுத்து ஒன்றி வருவது பார்த்திங்கன்னா எதுகை அப்படின்னு சொல்லுவாங்க. இதில் பார்த்திங்கன்னா 2ஆம் எழுத்து என்ன ஒன்றி வருவது மெய்களை அப்படின்னு என்ன மெய்யுணர்வு. சரிங்களா. இதில் இது 2 மெய்களை அப்படிங்கிறது மெய்யுணர்வு. அன்னை அப்படின்னா என்ன அந்நிய. இது 2 பார்த்திங்கன்னா 2ஆம் எழுத்து ஒன்றி வந்திருக்கு. அதனால் இதெல்லாம் எதுகை அப்படின்னு சொல்லுவாங்க. அடுத்து மோனை என்னென்ன இருக்குன்னு பார்ப்போம். மோனைங்கிறது என்ன, அடி அல்லது சீரில் பார்த்திங்கன்னா முதல் எழுத்து ஒன்றி வருவது பார்த்திங்கன்னா மோனை அப்படின்னு சொல்லுவாங்க. இங்கே வரும் புதுமை பூமி, தெய்வ தேசம், மெய்களை மெய்யுணர்வு, காளி காவேரி, கம்பனின் தங்கை, கன்னி காஷ்மீர், புல்வெளி புன்னகை, கல்லை கட்டி, அன்பை அந்நிய, அண்ணல் அறத்தின். இதெல்லாமே பார்த்திங்கன்னா முதல் எழுத்து ஒன்றி வந்திருக்கு. சரிங்களா. அதனால் முதல் எழுத்து ஒன்றி வந்திருக்கனால இதெல்லாம் மோனை அப்படின்னு சொல்லுவாங்க. அடுத்து இந்த பாடலில் இருக்க கவிஞர்கள் பெயரில் கேட்டிருக்காங்க. அடுத்து இந்தியாவின் மேற்கு கிழக்கு திசை இணைத்து கவிஞர் காட்டும் காட்சியில் கேட்டிருக்காங்க. தாராபாரதி பாடலின் கருத்தினை சுருக்கிறது கேட்டிருக்காங்க. இதெல்லாமே பார்த்திங்கன்னா நம்ம பாடலோட விளக்கத்தை தான் கேட்டிருப்பாங்க. பாடலோட ஆசிரியர் பெயர் கேட்டிருப்பாங்க. இதெல்லாம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு பார்க்குறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். அடுத்து இந்த பாடலில் இருக்க இலக்கண பகுதிக்கு போவோம். முதல் இயலில் இருக்க இலக்கண பகுதிக்கு போவோம் வாங்க. இலக்கண பகுதிக்கு போவோம். ஃபஸ்ட்டு இயலில் இருக்க
இலக்கணம் எடுத்துட்டோம். இலக்கணம்ங்கிறது வந்து கற்கண்டு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதில் என்ன இலக்கணம் கொடுத்துருக்காங்க, 4 வகை சொற்கள் அப்படிங்கிற இலக்கணம் கொடுத்துருக்காங்க. 4 வகை சொற்கள் அப்படின்னு என்னென்னா, ஃபஸ்ட்டு சொல் அப்படின்னு என்ன தெரிஞ்சுக்கணும். தமிழில் சில எழுத்துக்கள் தனித்து நின்றோ பொருள் தரும், ஒன்றுக்கு மேற்பட்ட எழுத்துக்கள் தொடர்ந்து வந்தும் பொருள் தரும். இவ்வாறு பொருள் தருபவை சொல் எனப்படும். ஃபஸ்ட்டு சொல் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கோங்க. தமிழில் ஒரு எழுத்து வந்து தனித்து நின்று பொருள் தரும், அதாவது ஒன்றுக்கு மேற்பட்ட எழுத்து வந்து சேர்ந்து நின்று பொருள் தரும். இதெல்லாம் வந்து சொல் அப்படின்னு சொல்லுவாங்க. ஈ, பூ, மெய், கல், கடல், தங்கம். இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஈ, பூ, மெய் அப்படிங்கிறது ஒரே எழுத்து வந்து சேர்ந்து பொருள் தந்திருக்கு. கல், கடல், தங்கம் அப்படி வந்து 2, 3, 4 எழுத்து சேர்ந்து வந்து பொருள் தந்திருக்கு. அதாவது இலக்கண அடிப்படையில் என்னென்ன சொற்கள் இருக்குது அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா, பொருள் சொல், வினைச்சொல், இடைச்சொல், உரிச்சொல் என 4 வகையை வந்து சொல்ல பிரிச்சிருக்காங்க. இலக்கண அடிப்படையில் என்னென்ன எத்தனை வகையை பிரிச்சிருக்காங்க சொற்களை, பெயர் சொல், வினைச்சொல், இடைச்சொல், உரிச்சொல் இந்த 4 வகையை வந்து பிரிச்சிருக்காங்க. ஃபஸ்ட்டு பெயர் சொல் அப்படின்னு என்னென்னு பார்ப்போம். பெயர் சொல் அப்படின்னு என்னென்னு பார்த்தோன்னா, ஒன்றன் பெயரை குறிக்கும் சொல் பார்த்திங்கன்னா பெயர் சொல் எனப்படும். அதாவது ஒரு பொருளோட பெயரை குறிக்கிற சொல் பார்த்துட்டிங்கன்னா பெயர் சொல். சரிங்களா? பெயர் சொல் என்ன, ஒரு பொருளோட பேரை குறிக்கிற சொல் வந்து பெயர் சொல் அப்படின்னு சொல்லுவாங்க. எடுத்துக்காட்டு கொடுத்துருக்காங்க பாருங்கள். பாரதி, பள்ளி, காலை, கண், நன்மை, ஓடுதல் இதெல்லாம் பார்த்திங்கன்னா ஒரு பெயரோட சொல்ல குறிக்குது. அதனால் வந்து பெயர் சொல் அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்து வினைச்சொல். வினைச்சொல்னால் என்னென்னு பார்ப்போம். வினைச்சொல் என்னும் சொல்லுக்கு செயல் என்பது பொருள். வினைச்சொல் அப்படின்னு என்ன, வினை அப்படின்னு என்ன, செயல் அப்படிங்கிறது அர்த்தம். இதை தெரிஞ்சுக்கணும். வினை அப்படின்னு என்ன, செயல் அப்படிங்கிறது பொருள். ஒரு செயலை குறிக்கும் சொல் வந்து வினைச்சொல் எனப்படும். சரிங்களா? ஃபஸ்ட்டு வினைங்கிறதுக்கு மீனிங் என்ன தெரிஞ்சுக்கணும். வினைங்கிறதுக்கு பொருள் என்ன, செயல் அப்படிங்கிற பொருள். ஒரு செயலை குறிக்கும் சொல் வந்து வினைச்சொல் அப்படிம்பாங்க. அதாவது வா, போ, எழுது, விளையாடு இதெல்லாம் என்ன ஒரு செயலை வந்து சொல்கிறாங்க. இதெல்லாமே வந்து வினைச்சொல் அப்படின்னு சொல்லுவாங்க. அடுத்து இடைச்சொல். இடைச்சொல் அப்படின்னு என்ன பார்த்துட்டிங்கன்னா, பெயர் சொற்களையும் வினை சொற்களையும் சார்ந்து வரும் சொல் இடைச்சொல் ஆகும். சரிங்களா? இது தனித்து வந்து இயங்காது. சரிங்களா? இடைச்சொல் அப்படிங்கிறதுனா பெயர் சொல்லையும் வினை சொல்லையும் சார்ந்து வரும் சொல்லு தான் வந்து இடைச்சொற்கள் அப்படின்னு சொல்கிறாங்க. இது வந்து தனித்து வந்து இயங்காது அப்படிங்கிறாங்க. சரிங்களா? இப்போ வந்து தந்தையும் தாயும் பார்த்திங்களா, பெயர் சொல்லு வருது, வினை சொல்லு வருது. சரிங்களா? இதுக்கு ரெண்டுக்கும் நடுவில் அப்படிங்கிறது எழுத்து வருது. அதனால் வந்து இது இடைச்சொல். இது ரெண்டுக்கும் இடையில் என்ன இருக்குது, அப்படிங்கிறது சொல் இருக்குது. அது வந்து இடைச்சொல் அப்படிம்பாங்க. இதில் பாருங்கள், மற்ற அப்படிங்கிறது வந்து நடுவில் இருக்க ஒரு இடைச்சொல். சரிங்களா? திருக்குறளை இது ஒரு சொல். இந்த சொல்லுக்கு நடுவில் வர சொல் பார்த்திங்கன்னா ஐங்கிற எழுத்து வருது. இந்த ஐங்கிற எழுத்து பார்த்திங்கன்னா இடைச்சொல்லாக இருக்குது. அடுத்து உரிச்சொல் பற்றி பார்க்க போகிறோம். உரிச்சொல் என்னென்னா, பெயர் சொல், வினைச்சொல் ஆகியவற்றின் தன்மையை மிகுதிப்படுத்தி வருவது உரிச்சொல் ஆகும். சரிங்களா? பார்த்திங்கன்னா பெயர் சொல்லையும் வினைச்சொல்லையும் தன்மையை மிகுதிப்படுத்தி வருவது பார்த்திங்கன்னா உரிச்சொல் அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்து அதுக்கான எடுத்துக்காட்டு பார்ப்போம். மா அப்படின்னா என்ன, மாநகரம். மாநகரம் அப்படிங்கிறதுக்கு ஒரு வினைச்சொல் அதோட தன்மையை குறிக்குது. பார்த்திங்களா? மா அப்படிங்கிறது வந்து இந்த மாநகரத்தில் இருக்க ஒரு சொல்ல வந்து மா அப்படிங்கிறது வந்து அதோட தன்மையை குறிக்குது. அதாவது மாங்கிறது வந்து உரிச்சொல். சரிங்களா? சாலச் சிறந்தது. சாலைங்கிறது என்ன, ஒரு உரிச்சொல். சரிங்களா? பெயர் சொல்லையும் வினை சொல்லி இருக்க தன்மையை மிகைப்படுத்தி வருவது வந்து உரிச்சொல். சரிங்களா? இப்போ நாம் 6ஆம் வகுப்பு 3ஆம் பருவத்துக்கான செய்யுள் பகுதி, இலக்கண பகுதி இது ரெண்டும் பார்த்துக்கிட்டோம். இதுக்கான சந்தேகங்கள் எதாவது இருந்தால் நீங்கள் கமெண்ட் பண்ணி கேளுங்க. நம்ம வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாருக்காவது பயனுள்ளதாக இருந்துச்சுன்னா நீங்கள் மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். வீடியோ மறக்காமல் பார்க்க சொல்லுங்கள். உங்களுக்கு ஏதாவது அடுத்தது வீடியோ பார்க்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா, அதாவது உங்கள் டவுட்ஸ் ஏதாவது இருந்துச்சுன்னா நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் மறக்காமல் கமெண்ட் பண்ணி கேளுங்க. அதுக்கான வீடியோ போஸ்ட் பண்ண நான் ரெடியாக இருக்கேன்.